அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நேத்து இந்தியாவுக்கும், யுஎஸ்க்கும் மத்தியில இருந்த அந்த டாரிஃப்க்கான டீல் ஓகே ஆயிருக்குன்றது போல பலவிதமான ட்வீட்ஸ் அண்ட் நியூஸஸ் வந்துகிட்டே இருந்தது. பட் இது அஃபிஷியல் தானா என்ன ஏதுன்ற டவுட் இருந்த அதே சமயத்தில ஒரு சைட்ல ட்ரம்ப்பும், இன்னொரு சைட்ல நம்ம நரேந்திர மோடி அவர்களும் இந்த ட்வீட்ட போட்டு எஸ் நாங்க 2 பேரும் பேசிட்டோம். டாரிஃப் இப்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ட்வீட்ட கொஞ்சம் அப்படி க்ளோஸரா பார்க்கும்போது தான் ஒரு பெரிய சந்தேகமும் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன ஏது இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பத்தின எக்ஸ்ட்ராவான இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து உங்களுக்காக இந்த வீடியோ கொண்டு வந்துருக்கேன். சரி வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். நேத்து இந்த 2 ட்வீட் வந்ததுக்கு அப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கண்டிப்பா வந்து பாசிட்டிவா தான் இன்னைக்கு ரியாக்ட் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. கிஃப்ட் நிஃப்டியும் வந்து பாசிட்டிவா தான் இருந்தது. அட் த சேம் டைம் காலையிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. அண்ட் சர்ப்ரைசிங்கா எந்த அளவுக்கு வந்து நம்ம பட்ஜெட்லேருந்து இம்பாக்ட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தோமோ, அப்படியே போயிடுச்சு. ஏன்னா கடந்த 10 மாதங்களாக இந்தியன் மார்க்கெட்டும் சரி, நம்மளும் சரி அந்த அளவுக்கு மார்க்கெட்ல அவதிப்பட்டிருக்கோம். அது ஒரு முடிவுக்கு வந்ததாகத்தான் இப்பொழுதுக்கு தெரிகிறது. இது ஏன் வந்து இப்போதைக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்றேன்னா, போக போக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நிஃப்டி மட்டும் கிடையாது. நிஃப்டியில இருந்த பலவிதமான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா போயிடுச்சு. பிளஸ் இந்திய ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக அதுவுமே பாசிட்டிவா இருக்கு. தட் இஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, இப்போ இந்த ட்வீட்ல நான் 2 விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த ட்வீட்ல என்ன நடந்ததுன்னு முக்கியமா நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரம்ப்புடைய ட்வீட். இந்த ட்வீட்ல பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க 25%க்கான இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப வந்து கம்மி பண்ணியிருக்கோம். இப்ப 18% அப்படின்றத போல போட்டிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் 2வதா ரஷ்யன் ஆயில இனிமேட்டு இந்தியா வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கன்றது போல அடுத்த இன்னொரு விஷயத்தையும் அவர் போட்டிருந்தார். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்தியாவுக்கு ஓவராலா இருந்த டாரிஃப் அப்படின்றது 50% which is actually 25% ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அண்ட் இன்னொரு 25% நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோன்ற காரணத்தினால மட்டுமே நமக்கு போட்டிருந்த அந்த எக்ஸ்ட்ரா டாரிஃப். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல தான் ஒரு சிக்கல். ஏன்னா, ட்ரம்ப் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா ரஷ்யன் ஆயில வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரே, இதெல்லாம் வந்து சாத்தியமா? ஏன்னா ரொம்ப நாளா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்தியாவும், ரஷ்யாவும் ரொம்ப பெரிய நட்பு நாடு. அண்ட் கண்டிப்பா அவங்கள வந்து நம்ப கழட்டி விடவே மாட்டோம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப இவரு சொல்றாருன்ற காரணத்தினாலே டபுள் செக் பண்றதுக்காக, நம்மளுடைய மோடி அவர்களுடைய ட்வீட்ட பார்க்கும்பொழுது, இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகும் பட்சத்தில, அதில 18%க்கான டாரிஃப் இருக்கும் அப்படின்றத தான் போட்டிருக்காரு. எந்த இடத்துலயுமே நாங்க ரஷ்யன் ஆயில வாங்க மாட்டோம், இல்ல கம்மி பண்ண போறோம் அப்படின்றது எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படல. அண்ட் இதுலயுமே இது ஓவரால் 50%க்கா இல்ல 25% தான் 18%ஆ மாறியிருக்கா அப்படின்றத பத்தியும் மென்ஷன் பண்ணல. சரி, இத நம்ப கொஞ்சம் டிகின் பண்ணி மத்த இடத்துல அஃபிஷியலான சோர்சஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கும்பொழுது, ஓப்பனா சோர்சஸ்ல சொன்ன ஒரே விஷயம் 18%க்கு டாரிஃப் இப்போ வந்திருக்கு. டீல் ஓகே ஆயிடுச்சுன்றது மாரி மட்டும் தான் போட்டிருந்தாங்களே தவிர, எந்த இடத்துலயுமே ரஷ்யன் ஆயில் இவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்றது போல தெளிவா நம்ம சைடுல இந்தியா சார்பிலிருந்து பிஐபிலிருந்து எந்த இடத்துலயுமே வந்து அஃபிஷியல் சோர்ஸ்ல இல்ல. சரி ஓகே, ஓவராலா எங்கேயாச்சும் வந்து நியூஸ் ஆர்டிகல் இருக்கான்னு பார்க்கும்போது, இங்க தான் மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதாவது யுஎஸ் உடைய அம்பாசடர் இந்தியாக்கான அம்பாசடர் இருக்காரு இல்லைங்களா, அவரு 2, 3 டிவி இன்டர்வியூஸ்லாம் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, எஸ் ரஷ்யன் ஆயில வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாவே டாரிஃப் வந்து 18% தான் அப்படின்றது போல அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னும் குட் டைம்ஸ் டு கம், இன்னும் நிறைய விதமான எக்ஸைட்டிங்கான நியூஸஸ் எல்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. டாரிஃப் எல்லாம் இன்னும் கம்மியாக போகுது, இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படின்றது போல சொல்லியிருக்காரு. சரி, அது அடுத்ததா இருக்கட்டும். பட் அவங்க சைடுல இருந்து, அமெரிக்கா சைடுல இருந்து வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து ஆர்டிகல்ஸ்ல எல்லாமே இதை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா சார்பில் இருந்து வந்த எந்த இடத்துலையுமே இதை பத்தின ஒரு தெளிவான நியூஸஸ் கிடையாது. எல்லா இடத்துலையும் என்ன சொல்றாங்கன்னா 25% டாரிஃப் வந்து இப்போ 18% ஆயிடுச்சு. அண்ட் ரஷ்யன் ஆயில மேபி கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்க. இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர, நோ ரஷ்யன் ஆயில் அப்படின்றது போல எந்த இடத்துலையுமே சொல்லல. ஸோ இப்போ இந்தியாவுக்கு அஃபிஷியல் 18% அப்படின்ற காரணத்தினால நம்ம எந்தெந்த நாட்டு கூட எல்லாம் கம்பீட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது தெரியும். இருக்கக்கூடிய டாப் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவை விட அதிகமா தான் டாரிஃப் இருக்கு. ஈவன் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஆசிய கண்டத்தில இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, 19, 20 இந்த மாரி தான் வந்து இருக்கு. ஸோ இந்தியா இந்த இடத்துல ஓரளவுக்கு கம்பீட்டிங்கா வந்து இந்த 18%ல வந்து இப்போ இருக்கிறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில இந்தியாவுக்கு எப்படி லாபம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்தியா எந்த அளவுக்கு ஏற்றுமதியை வந்து நம்ம அமெரிக்காவுக்கு செய்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 2024 பிரகாரம் $79.4 பில்லியன் அளவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஸோ இதில அதிகப்படியான செக்டார் எந்தெந்த செக்டார்லேருந்து ஏற்றுமதி அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், பேர்ல்ஸ், பார்மாசூட்டிகல்ஸ், மிஷினரிஸ், டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான பொருட்கள் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு திஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அப்பர் செக்யூரிட்டில வந்து போயிடுச்சு. அண்ட் நிறைய கம்பெனிஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸும் யாரெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்களோ, ஆல்ரெடி கான்ட்ராக்ட்லாம் வந்து வச்சிருந்தாங்களோ, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மூல வந்து போயிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓகேப்பா, அப்படி எப்படிப்பா அவங்க டைரக்ட்டா வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் ட்ரம்ப்புடைய ட்வீட்ல இன்னொரு விஷயம் இருந்தது. அது என்னன்னா, ரஷ்யன் ஆயில வாங்குறதுக்கு பதிலாக அங்க நோ சொல்லிட்டு எங்க கிட்ட இருந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வெனிசுலன் ஆயில வந்து அமெரிக்கா வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றத போல அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் அதை பத்தியுமே எக்ஸாக்ட்லி இன்னும் நம்ம சைட்ல இருந்து எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்ல. ஸோ இன்னொன்று ரேண்டமான ஒரு ட்வீட்டும் என் கண்ணில் பட்டுறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன்
ரஷ்யன் ஆயிலை விட வெனிசுலன் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய திக்னஸ், அதோடைய கன்சிஸ்டன்சி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டென்சிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம், அடர்த்தி அதிகம் அப்படின்ற காரணத்தால அதை ரிஃபைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மிஷினரிஸ் அப்படின்றது வேர்ல்டுலேயே ஒரு சில கம்பெனிஸ் கிட்ட தான் இருக்குது, ஒரு சில நாடுகள் கிட்ட தான் இருக்குது. அதில் முக்கியமாக இந்தியாவில் ரிலையன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் பட்சத்தில், நோட் திஸ் பாயிண்ட், ரஷ்யா கிட்ட வாங்கினதை விட சீப்பாக கிடைக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு வின் சுச்சுவேஷன். ப்ளஸ் இந்த மாதிரி ஆயிலை மற்ற நார்மலான கம்பெனிஸால் ரிஃபைன் பண்ண முடியாதுன்றதுனால அமெரிக்காவுக்கும் ஒரு இந்த ஆயிலை விற்றத்துக்கு ஒரு பையர் கிடைச்சிட்டாங்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு வின் சுச்சுவேஷன் அப்படின்றத போல் சொல்லிட்டு இருந்தாங்க. ரஷ்யன் ஆயிலை விட கம்மியாக கிடைச்சா ரொம்ப ப்ளஸ்ஸு, இல்லை ரஷ்யன் ஆயில் அளவுக்கே கிடைச்சா கூட அட்லீஸ்ட் இந்த டீலுக்காக ஓரளவுக்கு ஓகே. பட் ரஷ்யா கிட்ட நம்ம கம்ப்ளீட்லி நோ சொல்ல போகிறோமான்றது தான் இங்கே $1 மில்லியன் கொஷினாக இருக்குது. அதை பற்றின ஆன்சர் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும் 6 மணி ஆகுது, February 3 இப்போ வரைக்கும் இன்னும் ஒரு கிளாரிட்டி வரல. ஸோ இந்த கிளாரிட்டி எல்லாம் இல்லாமல் தான், இன்னும் நிறைய விதமான கேள்விகளுக்கான பதிலுமே இல்லாமல் தான் மார்க்கெட் இன்னைக்கு ஓகே இது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பாசிட்டிவான ஒரு ரியாக்ஷனில் வந்து இருந்திருக்கு. பட் இதெல்லாம் எப்படி என்னன்றதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஓவராலாகவே 18% ஃபார் ஆல் த குட்ஸா அண்ட் ரஷ்யன் ஆயில் வந்து படிப்படியாக குறைக்க போகிறாங்களா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நோ சொல்ல போகிறாங்களா, இது உண்மையாகவே ரஷ்யன் ஆயிலை குறைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்ததா? ஏன்னா ட்ரம்ப் சொன்ன எல்லாத்தையுமே நம்பிட்டா அப்புறம் எதுக்கு, இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து இருக்கு. அண்ட் இந்தியா வந்து அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய கூட்ஸுக்கு எந்த அளவுக்கான டேரிஃப் போட்டிருக்காங்க, ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோன்றது போல ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நம்ம சைட்லேருந்து இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஒரு சில விஷயங்களுக்கு ஓப்பன் சொல்லியிருக்காங்களே தவிர, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயட்ரி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ஓவர் ப்ராசஸ்டு ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஜீரோ டேரிஃப்ன்றது போல ஒரு சில ஆர்டிகல்ஸில் இருந்தது. பட் அதை பற்றியுமே இன்னும் கிளாரிட்டி கிடையாது. ஏன்னா லாஸ்ட் 10 இயர்ஸாக நடந்த நெகோசியேஷன்ஸ்லேயே மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல்ஸில் சொன்ன விஷயம் என்னென்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும், ஒரு சில ஸ்டேஜஸில் கூட மோடி அவர்கள் பேசினார்னு நினைக்கிறேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம நாட்டுடைய விவசாயிகளுக்கு எதிராக எந்த ஒரு முடிவும் வந்து இந்த அரசாங்கம் எடுக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பாலிசியுமே வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றதுனால தான் அப்படின்றத போல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயுமே இன்னொரு கிளாரிட்டி இல்லை. ஸோ இந்தியா ஆல்வேஸ் பேக்ஸ் த ஃபார்மர்ஸ். ஸோ இந்த வாட்டி எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஓவராலாக மார்க்கெட் இப்போ பாசிட்டிவ் ரேட் ஆனதுக்கான காரணம், இன்னைக்கான பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்கான காரணம், நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குன்றதுனால தான். அது அதே மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் மற்ற விஷயங்கள் எப்படி என்னன்றது தெரிய வரும்பொழுது இந்தியாவுக்கு ஏதாச்சும் நெகட்டிவ் இருந்ததுன்னா அப்போ மார்க்கெட் அதற்கேற்ப கொஞ்சம் தையத்தக்கான்னு போட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது இருக்கட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ரஷ்யன் ஆயிலுக்கு நோ சொல்லிட்டு வெனிசுலன் ஆயிலை வாங்கணுமா? அந்த முடிவு சரியா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த ஓவரால் சினாரியோவை பற்றின பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதையும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா உங்ககிட்ட இருந்து நாங்களும் எங்கள் டீமுமே நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி வில் லேர்ன் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர். ஸோ மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.